வணக்கம். தமிழ் வளர்ப்போம். மாதந்தோறும் வரும் சதுர்த்திக்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் மற்றும் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் விநாயகர் சதுர்த்திக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். வளர்பிறை சதுர்த்தி மாதந்தோறும் வரும். அதே போல தேய்பிரையில் சதுர்த்தி வரும். அது சங்கடகர சதுர்த்தி. இதைப்போல் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி வரும். இப்படி 3 வகையாக சதுர்த்திகள் உள்ளது. வளர்பிறை சதுர்த்தியில் சாதாரணமாகவே வழக்கம் போல் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். சங்கடகர சதுர்த்தியில் பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவு விநாயகரை வழிபட்டால் எல்லா காரியங்களும் தங்கு தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம். ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியில் சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இது விநாயகரின் அவதார நாளாக கருதப்படுகிறது. எனவே விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் பிறந்த நாளாக கருதப்படுவதால் அதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உள்ளது. நன்றி. தமிழ் வளர்ப்போம்.